ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு another வீடியோ. நான் உங்கள் ரித்விக் ஃப்ரம் ரைடர் கிட்ஸ் தமிழ் சேனல்ல இருந்து. இந்த வீடியோவில் நாம் இப்போ மினி துபாய் சிட்டியை தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். போனது எங்கள் குட்டி அண்ணி ஃபன்னாக விளாக் ஸ்டார்ட் பண்ணி பூஜ் கலிஃபா, ரிப்பன் பில்டிங்கு, ட்வின் டவர், லண்டன் பிரிட்ஜு எல்லா பக்கமும் என்ன ஃபோட்டோ எடுன்னு சொல்லிட்டா. நமக்கு தான் ஒரே இது கஷ்டமப்பா. நீ சொல்ற பிளேஸ் எல்லாம் நைட் எடுத்தா தான் லைட்டிங்கோட பார்க்க சூப்பரா இருக்கும்னு சொல்லி அவளை ஒரு வழியா பேனர் முன்னே நிக்க வச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நாங்க போனது பிளே ஏரியா தான். கேம் பினிஷ் ஆனதும் அவங்க கொடுக்கிற ரிவார்ட் பிரைஸுக்கு நான் ஃபேன் ஆகிட்டேன். அது என்னன்னு சொல்றேன். இலவசம். எங்க மம்மி தான் பாவம் 100 rupees கொடுத்து பிளே பண்ணி 10 rupees ஒருத்தான டப்பா ஜெயிச்சாங்க. பொம்மை பைக்ல ப்ளே பண்ண சொல்லி இந்த vlogging எடுத்துக்கே வச்சாங்க. நோ சொல்லிட்டு அன்னிக்கிட்ட போனா ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. அத்தானுக்கும் அன்னிக்கும் சண்டை, அதனாலதான் சோகமா இருக்காங்கன்னு பார்த்தா அத்தான் ஒரு அக்காவை ஃபீலிங்கா பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா நானும் ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவர்தான் நம்ம டிரைவர். என்னது டிரைவரா? ஐஸ் வண்டி தள்ளுறதுப்பா, இது இன்ஜின் ஓட்டுறதாச்சே. எங்கடா ஒரு 10 அடி ஓட்டு பாப்போம். டிரைவரா போடாதேன்னு முதல்ல சொன்ன கேட்டியா? பாரு எது எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கான்பா. டேய் ஐஸ் வண்டி, ஒயர கையில புடிங்கி விட்டுறாதடா. என்ன அப்படியே நகர்த்திட்டே போலான்னு பாக்குறியா? யோ சும்மா ஏரியான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டாட்டா போட்டுட்டு கிளம்பிட்டேன். அப்படியே அந்த ஜீப்ல போகும்போது மாசா டில்லி விஜய் அங்கிள் மாதிரி கெத்தா இருந்துச்சு. என்ன ஒரு வருத்தம், கூட திரிஷா தான் இல்ல. அஜினர் வில்லுன்னு நம்ம மாசா வந்தா அத்தான் அதை தமாசா மாத்திட்டாங்க. எல்லா வண்டிய அமுக்குடா ஆவல. 1 week later. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கான. ரெக்க கட்டி பறக்குதையா அப்படின்னு பறந்துகிட்டு இருந்தா திடீர்னு தூக்கிட்டாங்க. 100 ரூபாய்க்கு 2 ரவுண்டு தானா. இந்த விளாகர் ரித்தி அழுத கண்ணீர் சோடு இன்னும் காயல. அதுக்குள்ள எங்க அத்தா அடுத்த கேமுக்கு போயிட்டான். இரிட்டேட் பண்றதுல எங்க அத்தான மிஞ்ச முடியாது. எங்க அண்ணி தான் பாவம். இந்த மாதிரி ட்ரெஸ்னால சில கேம்ஸ் டஃப்பா இருந்துச்சு. இந்த கேம் கூட பாருங்க கஷ்டப்பட்டு தான் ஏறினா. மேக்ஸிமம் பேண்ட் ட்ரவுசர் தான் நம்மள மாதிரி கிட்ஸுக்கு ப்ளே பண்ண கரெக்டா இருக்கும். சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். நான் சும்மா இருப்பேனா? ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அப்படியே பாடிக்கிட்டு இருந்தா ஸ்பீடா சுத்தி பேம்பர்ஸ்ல உச்சாபா வச்சுட்டாங்க. இது என்னடா விளாகருக்கு வந்த சோதனைன்னு ஒரு வழியா ஸ்லோவா சுத்த சொல்லி பிஜிஎம்ஏ போட்டாச்சு. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. இந்த ஆரம்பிச்சிட்டானா எங்க அத்தா. இப்ப நான் போய் நானும் இந்த கேம் ப்ளே பண்ணட்டான்னு கேட்டா பேபிஸ் நாட் அலோடுன்னு தலையில குட்டி போடா பட்டின்னு துரத்தி விட்டுருவானுங்க. நான் சும்மா விடுவேனா உன் மாமே அப்படின்னு நான் அப்பாட்ட கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிட்டு ஒரு 400 இந்த ஜம்பிங் காருக்கு வந்துட்டேன். இங்க வந்து பார்த்தா எனக்கே தெரியாம ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு நடந்துச்சு. பிதாமகன் விக்ரம் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த எனக்கு அண்ணியன் ரெமோ விக்ரம் கணக்கா எல்லாருக்கும் வர அந்த லவ்வீக ஃபீல் எனக்கும் வந்துட்டு. நாம ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கோம். குழந்தைகள், பெண்கள், வயசானவங்க எல்லாம் மனசு கல்லாக்கிக்கோங்க. ஏன்னா நான் பாட்டு பாட போறேன். என்ன ஏக்கம்சா பாக்குற பொண்ணுங்க இந்த அத்தனை டிக்கெட்டுக்கும் நான் சொல்றது ஒரே பதில் தான். என்ன கட்டினா அந்த பொண்ணதான் கட்டுவேன். ஆனா அந்த பொண்ணு யாருன்னு இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சொன்னதே இல்ல. முத முறையா உன்கிட்டதான் சொல்ல போறேன். அவ முன்னால நிக்கிறேன், அவ கண்ணால சொக்குறேன். பாட்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ள எங்க அத்தன் குறுக்க வந்து சொதப்பி குறுக்கு இந்த கௌசிக் வந்தா வேற காருக்கு போலான்னு சொல்லி எங்களை பிரிச்சுட்டா. பட் இருந்தாலும் அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் தான். பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை.
அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிர் இல்லை. எப்படி நம்ம அதிர்ஷ்டம், சும்மா ஆன் பண்ற மாதிரி நடிப்போம். மறுபடியும் முதல்ல இருந்தா பாருங்க, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேன் எங்க அத்தா. இப்போ சவாலுக்கு நம்மளும் போகணும்ல அப்படின்னு எங்க அப்பாட்ட போய் அமௌண்ட் கேட்டா, ஒரு சில்லற காசு 500 ரூபா இருந்தா செருப்பு பிஞ்சிரும். சில்லற காசு உனக்கு 500 ரூபாயா? தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. புளிய புடிச்சு காலை ஓடச்சு அமுக்க சொல்லுகிற குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும்பா, அது எப்படி அமுக்கும்பா. நம்மள பகைச்சிட்டு முடியுமா? போடுறா பிஜிஎம். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் எங்கன்னு பாத்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல துபாய் சிட்டி பொருட்காட்சி. 50 ரூபீஸ் என்ட்ரி ஃபீஸா வாங்குறாங்க. 5 இயர்ஸுக்கு கீழே பேபி இருந்துச்சுன்னா ஃப்ரீ தான். உள்ள இருக்க ஆக்டிவிட்டிஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. மேக்ஸிமம் ஆக்டிவிட்டி கேம்ஸ்க்கு 50 to 100 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. பட் ஃபுட்டு தான் ஸ்கேம் பண்ணிட்டாங்க. 20 ரூபீஸ் ஃபுட் எல்லாமே 80 ரூபீஸா இருந்துச்சு. டபுள் மடங்கா இருந்தா கூட ஓகே, பட் இது நாட் சாட்டிஸ்ஃபை. மேக்ஸை பத்தி பேசிட்டு நீயா இதுன்னு தானே கேக்குறீங்க. இதுவும் ஒரு பசிதானப்பா. என்ன ரன்னிங்ல போறாங்கய்யா, ஒருத்தர் ஓட்ட பண்ணிக்கிட்டு இருக்கியா. கோபுன்னு ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சும் இருக்கா? இதுல ஆரன் வேறையாடா. எங்க அத்தா மைண்ட் வாய்ஸ் எனக்கு மட்டும் தான் கேட்டுச்சு. அவங்க ஆர்டர் பண்ணது எதுவுமே இங்க இல்ல. அப்படி அவங்க என்ன ஆர்டர் பண்ணாங்கன்னா, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சோறுலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு டாய்ஸ் வாங்க கிளம்பிட்டோம். அவ்வளவுதான் guys. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ரிலேட்டிவ் கிட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் முன்ன சொன்ன மாதிரி நைட் ஆகிட்டு துபாய் ஐகானிக் பிளேசஸ்லாம் அண்ணியை ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்களும் கிளம்புறோம். ஓகே guys, நெக்ஸ்ட் ஒரு 1 day ட்ரிப் வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from Ritvik from Rider Kids தமிழ் சேனல்ல இருந்து. See you soon.